நமது திவ்யதேச யாத்திரையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற திவ்யதேசம் உறையூர் என்றும் திருக்கோழி. கோழியும் கடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பார் குன்றமன்ன பாழியும் தோமுமோர் நான்குடையர் பாண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமென்னில் மாகடல் போன்றுளர் கையில் வெய்ய ஆழியன்றோ இந்தியார் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவாம் என்று நாகப்பட்டினத்தில் எழுந்தருளியுள்ள சௌந்தரராஜ பெருமாளை மங்களாசாசனம் செய்யும் திருமங்கை ஆழ்வார் அந்த எம்பெருமானின் பேரழகானது திருக்கோழியில் கோயில் கொண்டுள்ள எம்பெருமானின் அழகுக்கு ஒப்பானதாகும் என்று கூறுகின்றார். எனவே நாகை எம்பெருமானின் பேரழகு இந்த எம்பெருமானின் அழகுக்கு ஒப்பு என்று கூறுவதால் இவரே அவரிடம் பேரழகு பொருந்தியவராகி தனக்கு ஒப்புமை கூற கூடியவர்களைத்தான் பெற்றிருக்கிறாரே ஒழிய தனக்கு மிக்காரில்லை என்று மாற்றான் செம்மாந்து திகழ்கின்றார் என்பதாக அருளுகிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த எம்பெருமானை சேவித்துவிட்டு காவிரி ஆற்றை கடந்து அரங்கனை சேவிக்க ஸ்ரீரங்கத்திற்கு நடந்தே செல்லலாம். இந்த திவ்யதேசம் பேரழகு கொண்டுள்ள திருக்கோழி என்னும் உறையூர் திருச்சி நகருக்குள்ளேயே அமைந்துள்ளது. திருச்சி ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து நிறைய எண்ணற்ற பேருந்துகள் பஸ்ஸுகள்லாம் இங்கே உறையூருக்கு செல்கின்றன. இங்கே எழுந்தருளியுள்ள புருஷோத்தமன் திருக்கரம்பனூருக்கு நடந்தே செல்லலாம். முன்காலத்தில் இவ்வாறு நடந்துதான் சென்றார்கள். இங்கு மூலவர் அழகிய மணவாளன் நின்ற திருக்கோலம், வடக்கு நோக்கி நின்ற திருக்கோலம், தாயார் கமலவல்லி நாச்சியார் உறையூர் வள்ளி வடதிசை நோக்கி திருமணத்திற்கு தயார் நிலையில் அமர்ந்த திருக்கோலம், தீர்த்தம் கல்யாண தீர்த்தம், சூரிய புஷ்கரணி, விமானம் கல்யாண விமானம், காட்சி கண்டவர்கள் ரவிவர்மா கமலதல்லி. இந்த ஊர் உறையூர் என்னும் உரந்தை என்றும் நிகழாபுரி என்றும் அழைக்கப்படும். சோழர்களுக்கு தலைநகரான இருந்த பெருமை உடைந்த தமிழ் இலக்கியங்களில் பல இடங்களில் பேசப்படும் பக்தி பிரவாசத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரை ஒத்த மேன்மையுடையது இந்த திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தை பற்றி கொஞ்சம் வரலாறு பார்க்கலாம். இந்த உறையூரில் தர்மவர்மாவின் வம்சத்தில் பிறந்த நந்த சோழன் என்னும் மன்னன் மிகச்சிறந்த பக்திமானாக ரங்கநாதருக்கு தொண்டு செய்வதில் பேரவா கொண்டாவனாக இருந்தான். புத்திர பேரில்லாத பெரும் கவலை மட்டும் அவன் நெஞ்சை விட்டு நீங்காதிருக்கவே இதற்கும் ரங்கநாதனே பதில் சொல்லட்டும் என்று காத்திருந்தான். பக்தர்களுக்கெல்லாம் அருளும் பரந்தாமன் வைகுண்டத்தில் லக்ஷ்மி தேவியை கடைக்கண்ணால் நோக்கி நந்த சோழனுக்கு புத்திரியாகுமாறு அருள உறையூரில் தாமரை ஓடையில் தாமரை பூவில் குழந்தையாக அவதரித்த வேட்டைக்கு சென்ற நந்த சோழன் அம்மகவை கண்டெடுத்தான். கமலமரலில் கண்டெடுத்தமையால் கமலவல்லி என்று பெயரிட்டு அன்புடன் வளர்த்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்த வண்ணம் கமலவல்லி திருமணப்பருவம் எய்தினாள். ஒரு நாள் ஸ்ரீ ரங்கநாதர் குதிரை மீதேறி பலாசவனத்தில் வேட்டைக்கு வந்தது போல் உலாவர தோழிமாருடன் அந்த பக்கம் வந்த கமலவல்லி எம்பெருமான் பேரழகை கண்டு யார் இவர் என வியந்தாள். தன் பேரழகை முழுவதும் எம்பெருமான் கமலவல்லிக்கு காட்டி மறைக காதல் மோகத்தில் பக்தி வெள்ளத்தில் கலக்க நாளால் கமலவல்லி. மகளின் நிலை கண்டு என்ன செய்வதென்று தெரியாது மன்னன் திகைத்து சிந்தனையில் மூழ்கியிருக்க அவன் கனவில் வந்த பெருமான், குழந்தை பேரில்லா நின் குறை தீர்க்கவே யாம் திருமகளை அனுப்பினோம், என் சன்னதிக்கு அழைத்து கொண்டு வா, ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ல மிக வியந்து மக்களை பலவாறாய் துதித்து போற்றி நகரை அலங்கரித்து கமலவல்லியை திருமண கோலத்தில் ஸ்ரீரங்கம் அழைத்து வர கோவில் உள் நுழைந்ததும் கமலவல்லி மண்ணில் புக்கு மறைந்து அரங்கனோடு இரண்டரக் கலந்தாள். சேனை பரிவாரங்களுடன் இந்த காட்சியை கண்ட மன்னன் தான் பெற்ற பெரும்பேற்றை எண்ணி வியந்து ஸ்ரீரங்கத்திற்கு எண்ணற்ற திருப்பணிகள் செய்து உறையூர் வந்து கமலவல்லி அழகிய மணவாளன் திருமண நினைவாக மாபெரும் கோயில் எழுப்பினான். ஸ்ரீரங்கநாதனே
அழகொழுகம் மாப்பிள்ளையாக வந்து திருமணம் செய்து கொண்டதால் அழகிய மணவாளனானார். இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது துவாபர யுகத்தில் முடிவில் என்பார்கள். கலியுகத்தில் ஒரு சமயம் இந்த உறையூரில் மண்மாரி பெய்து பட்டணம் மூழ்கி போக அதன் பின் சோழ மன்னர்கள் கங்கை கொண்டானை தலைநகராக்கி கொண்டு அந்த உறையூரில் ஒரு சோழ மன்னனால் கட்டப்பட்ட கோவிலை தான் இப்போதும் நாம் காண்கின்றோம். இவன் இந்த கோவிலில் அழகிய மணவாளியம் ஸ்ரீரங்கநாதன் திருமண கோலத்தில் கமலவல்லியம் பிரதிஷ்டை செய்தான். இந்த மன்னனின் பெயர் இன்னதென்றும் இன்னும் புரியவில்லை. சிறப்புகள் பார்த்தா திருப்பான் ஆழ்வார் இங்குதான் அவதரித்தார். இந்த ஸ்தலத்தில் அவருக்கு தனி சன்னதி உண்டு. சோழ நாட்டின் அரண்மனையை சேர்ந்த யானை ஒன்று இவ்வூருக்குள் வந்தபோது ஒரு கோழி அதனை எதிர்த்து யுத்தம் செய்து தனது கால் நகங்களினாலும் அழகினாலும் கொத்தி குதறிய யானையின் கண்களை குருடாக்கி புறமுதுகிட்டு ஓடச் செய்தது என்று அதனால் அந்த ஊருக்கு கோழியூர் என்ற பெயரும் உண்டாகி திருக்கோழி ஆயிற்று என்பார்கள். கமலவல்லி தாயாருக்கும் ஸ்ரீ ரங்கநாதனுக்கும் நடைபெற்ற காதல் நிகழ்வுகள் மற்றும் திருமண வைபவங்களை ஸ்ரீ ரங்கராஜ சரிதாபானம் என்னும் வடநூல் சிறப்பித்து சிலாகிக்கின்றது. திருமங்கையாழ்வார் ஒரே ஒரு பாசுரத்தால் மங்களாசாசனம் செய்துள்ளார். இவரும் இந்த ஸ்தலத்தில் பெயரை மட்டுமே குறித்துள்ளார். குலசேகர் பெருமாள் குலசேகர ஆழ்வார் சேர சோழ பாண்டிய மண்டலங்களுக்கு மன்னனாய் இந்த உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார் என்பதும் அந்த சமயம் இந்த கோயிலுக்குள் மதில் எழுப்பும் அளவற்ற நிலதானம் செய்தார் என்றும் அறிய முடிகிறது. மிக பிரம்மாண்டமான இந்த திருத்தலம் பேரழகு வாய்ந்தது. கமலவல்லி நாச்சியாரை திருவரங்கன் அழகிய மணவாளனாக திருமணம் புரிந்ததை நினைவு கூறும் முகத்தான் என்னும் வருடம் ஒருமுறை ஸ்ரீரங்கத்திலிருந்து அரங்கன் இங்கு எழுந்துருளி கமலவல்லி நாச்சியாருடன் ஏகாசனத்தில் இங்கு சேவை அளிக்கிறார். இந்த திருக்கல்யாண வசம் கல்யாண பேரழகு வாய்ந்தது. கல்யாணத்தில் பார்த்தா எப்படி நமக்கு ஒரு கல்யாணம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அங்கே நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம அடுத்த திவ்ய தேசத்துக்கு பின்னாடி பார்ப்போம்.